வச்சிருக்கிறது தான் இருக்கிறது. மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கால் உடஞ்சிருச்சு. உடஞ்சதே மேலேயே உடஞ்சிருச்சு. பச்சை கலரில் இருக்கான கால் அடிச்சிருக்காங்க, கல்லில் தான் அடிச்சிருக்காங்கட்டு இருக்குது. கண்ணு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதோட கண்ணு இப்படி அழகாக இருக்குல்ல கண்ணு. பிளாக்கும் முட்டை வச்சு படுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இருந்துச்சு, குஞ்சோடு இருந்துச்சு. அப்புறம் தண்ணி ஏறுதுங்கும் போது குஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் சாவுது. 5 6 7 8 1 மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சரியாயிடுச்சு அவனுக்கு. பட் இருந்தாலும் ஒன் சைடு கண்ணு தெரியாது. ஒரு பிகினராக நீங்கள் ஒரு புறா வளர்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கான டிப்ஸ் ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கணும். கேட்டுட்டு அதை நீங்கள் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறாவோட அப்டேட்டும் அதே மாதிரி எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு, அப்புறம் கமெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா புறா வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. எனக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தமிழா தான். அது இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா மென்ஷன் பண்ணி பண்ணுங்கள், புறா வேணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிங்கன்னா. மாதிரி கமெண்டில் பார்த்தீங்கன்னா புறா வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதோட தொடர்ந்தால் அதுக்கான வீடியோவாகவும் இருக்க போகுது. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம புறாவோட அப்டேட்டு அப்புறம் கோழியோட அப்டேட்லாம் கொடுத்துடலாங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இனிமேல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமை இல்லைனா வீக்கெண்டில் சண்டே இல்லைனா சனி ஞாயிறு திங்கள் இந்த மாதிரி 3 டேஸில் எப்பாச்சும் ஒரு நாள் இந்த வீடியோ வந்துடும். வீக்லி ஒன்ஸ் டே அப்டேட் வீடியோ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புறாவோட அப்டேட் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். சில புறாலாம் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டுருக்கு கரண்ட்டு கம்பத்தில். சரி ஓகேங்க, நான் பார்த்திங்கன்னா புறா கூண்டுகளை போய் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்க புறா பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வரும். சரி ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்டாக இப்போ கீழே கூண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா புறா அதிகமாக இல்லை. மேலே ஒன்று தொங்கிட்டு புறா அதிகமாக இல்லை. எல்லாம் எக்கு வச்சுருக்கிறது தான் இருக்கிறது. எக்கு வச்ச புறா தான் இருக்குதுங்க. முட்டை வச்சு அடையில் படுத்துட்ருக்கிற புறா தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முட்டை வச்சு அடையில் படுத்துக்கிற புறா. அப்புறம் சிக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முட்டை வைக்கக்கூடியது, வச்சுக்கிட்டு இருக்கிறது. சரி வாங்க பார்க்கலாம். அது ஏன்னு உண்டுது காலை. வாட் ஹேப்பன்? இன்னும் செஞ்சிருக்கேன். காலம் உண்டுதுங்க, என்னன்னு தெரில. இது என்னன்னு பார்க்கலாம். கால் உடஞ்சிருச்சு. இந்த புறாக்கு பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சிருச்சு. இந்த கால் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சுங்க. தெரியுதுங்களா? லைட்டாக ஆடுது, அப்படியே ஆடுது. இது என்ன பண்ணுறது? எப்படி உடஞ்சிருக்கும்? கல்லில் கீழே அடிச்சிருக்காங்களா? கல்லில் அடித்த மாதிரியும் தெரியல. சரி, இது என்னன்னு பார்க்கலாம். இருங்க, கட்டு போட முடிஞ்சால் போட்டுவிட்றலாம். இல்லைனா நம்ம அப்படியே விட்டோம்னா அதே கூடிக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. பட் கட் போட முடியுமான்னு பார்க்கலாங்க. எனக்கு காயெல்லாம் இல்லைங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு கால் உடஞ்சிருச்சு. கால் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கால் உடஞ்சிருச்சு. உடஞ்சதே மேலேயே உடஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துக்குள்ளே தான் உடஞ்சிருக்கு. ஃபுல்லாக பச்சை கலர் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை கலரில் ஆயிடுச்சு கால் இந்த முழிக்கிட்ட. எனக்கு அந்த புறா பார்த்தேன். புறா பார்த்திங்கன்னா பிடிச்சி பார்த்ததில் என்ன தெரிஞ்சுன்னா கால் ஏதோ அடிச்சிருக்காங்க, சைடில் அடிச்சிருக்கு. அடித்து அந்த கால் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வீங்கி அப்படி பச்சை கலர் ஆயிடுச்சு.
இது சரியாயிருமா என்னங்கிறதான் தெரியல. பட் சரியாயிட்டா பரவாயில்ல. நல்ல உருவாங்க அதெல்லாம். சரி ஓகே, அதுக்கு தீனி எடுக்கிறதுக்கு கஷ்டம்தான். சரி ஓகே, உள்ள தீனி வச்சு தான் பார்த்துக்கணும். அது அதனால் நிற்க கூட முடியலங்க. எப்படி போய் ஸ்டாண்டிங் போகும் கீழே. பச்சை கலரில் இருக்கான கால் அடிச்சிருக்காங்க, கல்லில் தான் அடிச்சிருக்காங்கன்ட்டு என்ன ஏதுன்னு தெரில. சரி ஓகே, இப்படியும் இருக்கத்தான் செய்யும், என்ன பண்ணுறதுங்க. தென் சரி வாங்க நம்ம புறா கூண்டோட அப்டேட்டை பார்க்கலாம். கூண்டோட அப்டேட்ஸ் முட்டை பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கில் இது முட்டை வைக்காமல் இருந்துச்சு. இந்த கருப்பு முட்டை வச்சிருச்சா? கருப்பு பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கு. அப்புறம் கீழேயும் பார்த்திங்கன்னா 2 முட்டை வச்சுருக்கு. ஓகே, 2 முட்டை பார்த்திங்கன்னா கீழேயும் வச்சுருக்காங்க, மேலே பார்த்திங்கன்னா 2 முட்டை வச்சுருக்காங்க. இங்கே ஒரே ஒரு முட்டை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே இவங்களும் 2 முட்டை வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2 முட்டை வச்சுருக்கு. இது வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டில் இருந்து இருக்குதுங்க. ஒரு 4-5 வருஷம் ஆச்சு நான் புறா வளர்த்திட்ருக்கேன். 4-5 வருஷமாக நான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஒன்று இறக்கியிருப்பேன்ல, வாங்கி வளர்த்திருப்பேன்ல குஞ்சுலேருந்து, அப்போ இருந்து இருக்குது. கண் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதோட கண் இப்படி அழகாக இருக்குல்ல, கண் அழகாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 2 எக் வச்சு கொண்டிருக்காங்க. இது ஒரு பிளாக்கு தான். இது என்னதுக்கப்புறம் இது ஒரு சிக்கு எப்படி இருக்குன்னு மாதிரி. இது ஒரு சிக்கு, இங்கே ஒரு சிக்கு இருக்குது. அப்புறம் கீழே இங்கே ஒரு சிக்கு இருக்குது. 2 சிக்கு இருக்குங்க இங்கே இந்த மாதிரி பெருசில் இருக்குது. அப்புறம் ஆப்பிள் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்கும் முட்டை வச்சு படுத்துருக்கு, முட்டை வச்சுருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க, இன்னும் முட்டை வைக்கல. மேலே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 எக் வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்க கொஞ்சம் ரகடு. இது பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கு. அப்புறம் இவன் பார்த்திங்கன்னா காலை உடஞ்சிருச்சு அவனுக்கு. அப்புறம் வேறு இங்கே 2 எக்கு முட்டை வச்சுருக்கு. அப்புறம் இங்கே 2 முட்டை வச்சுருக்குது. அப்புறம் இங்கே 2 சிக்கு இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 2 முட்டை வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கிணத்துல தண்ணி ஏறினப்போ அதை காப்பாற்றுறதுக்காக பிடிச்சிட்டு வந்தது. இதெல்லாம் கிணத்துல பார்த்திங்கன்னா இருந்துச்சு, குஞ்சோடு இருந்துச்சு. அப்புறம் தண்ணி ஏறுதுங்கும் போது குஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் சாவுது. தென் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிடிச்சிட்டு வந்து நம்ம கூண்டில் விட்டுட்டோம். அப்புறம் இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து விட்டது தான். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிச்சிட்டுக்கிறானே. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கீழே ஒரு 2 எக் வச்சுருக்கு. அவ்வளோதான். டோட்டலாக நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒரு சிக்கு இருக்குது. அங்கே ஒரு ஜோடி சிக்கு இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஒரு ஜோடி சிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே முட்டை தாங்க வச்சுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 ஜோடி பக்கம் முட்டை வச்சுருக்குது. 9 ஜோடி மொத்தம். 9 ஜோடியா? ஆமாம் 9 ஜோடிங்களா? ஆமாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11ங்க. மொத்தமாக 11 பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்குது. இது நான் சேர்த்துல பார்த்திங்கன்னா ஒரு எக்கு தானே வச்சுருக்கு, அதனால் சேர்த்துல மொத்தம் 11 பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கு. 2 சிக்கு தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா சிக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதேமாரி 2 சிக்கு செத்து போச்சு 2 சிக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குங்க நம்ம கூண்டோட அப்டேட்டு. பார்த்திங்கன்னா ஆப்பிள் பாக்ஸ்லாம் வாங்கி இங்கே அடுக்கணும். அது பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு ஆப்பிள் பாக்ஸ் வாங்கி அடிக்கலாம். அடிக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் வீக் நான் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்படி தான் இருக்குது நம்ம கூண்டு அப்டேட். அப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்டெக்கும் இருக்கும். வேஸ்டெக் இங்கே பாருங்க, 1 2 3
3 எக்கு பக்கம் வேஸ்ட்டாக கிடக்கு. அது சும்மா தான் இருக்கும். அங்கே எல்லாம் தூக்கி வீசிட்டாங்களாட்ருக்கு. அவ்வளோதாங்க இந்த வீக்கோட அப்டேட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா மாற்றிடலாம். ஈவினிங் டைம்னாலே புறாலாம் பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் கம்பியில் தான் உட்காந்துருக்கும். அப்புறம் மேயிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே பாருங்கள், கீழே மேய்ச்சிட்டு ஒரு இந்த மாதிரி காட்டில் இறங்கி மேய்ச்சிக்கும். அதனால் இன்னும் பார்த்திங்கன்னா தீன் போடல. அதனால் இப்போ கொஞ்சம் கீழெல்லாம் இறங்கி மேய்ச்சிட்ருக்காங்க. தீன் போட்டோம்னா அப்புறம் சாப்பிட்டு உள்ள உயிர்வாங்க. நமக்கு கோழியோட அப்டேட் சொல்லணும்னா எல்லாம் ஓகே தான். பட் இவனை பற்றி நான் சொல்லி ஆகணும். இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் கண்ணு தெரியும். இப்போ வந்துட்டுருக்கான் பாருங்கள், அது மட்டும்தான் அவனுக்கு கண்ணு தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் அவனுக்கு கண்ணே இல்லைங்க. சுத்தமாக கண்ணே கிடையாது, மூடிடுச்சு. ஏன் எதனாலன்னு பார்த்திங்கன்னா சின்னதுலேயே பார்த்திங்கன்னா அம்மா போட்டுருந்துச்சு. அப்புறம் நம்ம அந்த மஞ்சத்தூள் அது இதுன்னு வச்சு அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணங்காட்டி ஒரு சைடு கண் அப்படியே மூணு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சரியாயிடுச்சு அவனுக்கு. பட் இருந்தாலும் ஒன் சைடு கண்ணு தெரியாது. ஒரு சைடு கண்ணை பார்த்தே தான் ஃபுட் எடுத்துக்குவான். அப்படி தான் சும்மா சுற்றிட்டு இருக்கேன் அப்படியே சாப்பிட்டு. இதுக்கு அப்படி. அப்புறம் இன்னொரு கோழிக்கு பார்த்திங்கன்னா கால் சரியாக இருக்காது. பார்த்திங்களா, தெரியுதா உங்களுக்கு? கண்ணே இருக்காதுங்க, கண்ணே இல்லை, ஃபுல்லாக மூடிடுச்சு, தோல் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இந்த காட்டிலலாம் மேய்ஞ்சிட்ருக்குங்க. பார்த்திங்கன்னா தாய் கோழி ஒரு 4-5 கோழி இருக்குது. 5 கோழிக்கு இந்த கோழி இந்த சேலை தான் போட்டிருக்கோம். ஏன்னா அது ஒன்றும் பட்டா தான், இன்னும் இப்போ தான் கூவுது. அதுக்குள்ளே ஏன்டா போடுற அப்படின்னா இன்னொரு சேவல் கேட்டிருக்கேன், சேவல் இன்னும் வரல, அதனால நம்ம போட்டிருக்கோம். விளையாட்டு புள்ளின்னு நினப்பு மக்களை. இந்த வீக்கோட அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இதை விட அப்படியே அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால தான் நம்ம வளர முடியும். ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அவ்வளோதான், நொறுக்கி விட்டுரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா புறா வேணும் ப்ரோ, புறா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. பார்த்திங்கன்னா புறா பார்த்திங்கன்னா சிக்காவும் கொடுப்போம், இல்லைனா நம்ம அடல்ட்டாகவும் கொடுப்போங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் SSK தமிழா அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தென் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா புறா வேணும் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்கு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிட்டு தென் என்ன புறா அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விட்றேன். அதை பார்த்து நீங்கள் பார்த்திங்கன்னா புறா வேணுங்கிற புறாலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். தென் அதுக்கப்புறம் கோழி சேவல்லாம் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சேவல்னாலும் சரி, உங்களுக்கான சேவல் நான் பிடிச்சி தரேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிக் அனுப்பிட்டு அதே மாதிரி சேவல் சண்டை பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. ஒரு பிகினராக நீங்கள் ஒரு புறா வளர்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கான டிப்ஸ் ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் புறா பார்த்திங்கன்னா வளர்த்திடலாம். தென் ஃபஸ்ட்டு எல்லோரும் வளர்த்துறது என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடல்ட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறுத்துவாங்க. அது நிறுத்துனீங்கன்னா இப்போ வந்து அது என்ன தான் ஒரு 3 மாதம் 4 மாதம் நிறுத்தினா மட்டும் தான் நிற்கும். அதை தாண்டி நீங்கள் அதை நின்றுச்சுன்னா பரவாயில்ல, நிற்கலைன்னா அது பிரச்சனை தான். அதனால் 3 மாதமாக கஷ்டப்பட்டிங்கன்னா அது சிக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துறீங்க அப்படின்னா சீக்கிரம் நீங்கள் உங்கள் வீட்டில் பழக்கிடலாம். சிக்கு வளர்த்துறது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி நீங்கள் அந்த சிக்கு வளர்த்தி அது பறக்கிற ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி ஆயிடும். அதனால் அது ஓனரோட வீட்டுக்கு போகாது. பட் இருந்தாலும் அது வேற எங்காச்சும் போயிருங்க, தெற்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் அந்த வெள்ளைப்பூண்டு அரைச்சி போடுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு நோயும் வராது, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் புறாக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசாக நம்ம புறா வளர்த்துறோம் அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா குஞ்சு பொரிக்கிறத அப்புறம் முட்டை வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் முட்டை வச்சுச்சுன்னா முட்டையை எடுத்து கையில் வச்சு பார்ப்போம். அப்புறம் குஞ்சு பொரிச்சிட்டா குஞ்சை தூக்கி கையில் வச்சு பார்ப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா புதுசாக நம்ம ஒரு புறா வந்திங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை வைக்கும்போது பயந்து தான் இருக்கும். பயந்து வைக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத வச்சுட்ருக்கோம். அப்போ நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இரிட்டேட் மாதிரி ஆயிரும். இல்லைனா என்னடா அது இப்படி அப்படிங்கிற மாதிரி ஸ்மெல்லை வச்சு தான் கண்டுபிடிக்கும். அந்த ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட் ஆகும்போது கொஞ்சம் பிரச்சனையாகும். அதனால் அது மட்டும் வேணாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா புறா ஜாஸ்தியாக ஆக அதோட வேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். அதை பார்த்திங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். தண்ணி எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க, அவ்வளோதான். சரி, ஓகேங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட அப்டேட்ஸ் வந்துடும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். எத்தனை வீடியோ வருது உங்களை SSK தமிழா எப்பவும் சிரிச்சிட்டுங்க, சிரிமடுது முக்கியம் எப்பவும் சிரிச்சிட்டுங்க. ஓகேங்க, பாய்.